வணக்கம். இந்த வீடியோவில் 10 தரமான எக்ஸலோட ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 10 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸலில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே ஒரு சாம்பிள் டேட்டா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் இந்த வேல்யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து 6 பேர்த்தோட டோட்டல் மார்க்ஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம சம்மு பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ட்டு ப்ளஸ்ஸு பட்டன் ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சம் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா அதோட சம் ஃபார்ம்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து செகண்ட் ட்ரிக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட 2 எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸல் ஃபைலில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டக்குன்னு நம்ம அந்த எக்ஸலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டேப் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸல் சீட்டுக்கு போயிடும். திருப்பி கண்ட்ரோல் டேப் போட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எத்தனை எக்ஸல் சீட் இருக்கோ அத்தனை சீட்டுக்குமே கண்ட்ரோல் டேப் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து மூணாவது, இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸலில் வந்து இப்போ இருக்கிற டேட்டா ஃபுல்லாக நீங்கள் அட் டயத்தில் காப்பி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான சீட்டில் போய் பேஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னரில் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாலாவது ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மட் செல்லோட டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபார்மட், இந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நம்ம ஃபார்மட் மாற்றுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் போய்ட்டு உங்களுக்கு அந்த டேட் வந்து எந்த மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு, இப்போது டேட்டு மந்த் வந்து காமிச்சு அதுக்கப்புறம் இயர் காட்டணும் அப்படின்னா ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட ஃபார்மட் வந்து இங்கே காமிச்சிடும். அதுக்கடுத்து அஞ்சாவது ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த செல்லில் வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் வந்து அப்படியே வந்து இங்கே பேஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த டெல்லின்றது கீழே நான் வந்து கர்சர் வச்சுட்டு இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு செமிகோலன் போட்டிங்க அப்படின்னா மேலே இருக்க என்ன இருக்கோ அது அப்படியே செலக்ட் ஆகி கீழே வந்து பேஸ்ட் ஆகும். இப்போது ஆறாவது ஷார்ட்கட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம் ஃபார்முலா போட்டிருக்கோம். இங்கே பாருங்களேன், சம் ஃபார்முலா போட்டிருக்கோம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா போட்டிருக்க செல்லோட அந்த ஃபார்முலாவும் சேர்த்து காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிங்கிள் கமா ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா அதில் இருக்க வேல்யூ வந்து அதில் இருக்க ஃபார்முலா வந்து அப்படியே காப்பி ஆயிரும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி எங்கே வேணால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கண்ட்ரோல் கமா சிங்கிள் கமா வந்து ஷார்ட்கட். ஏழாவது ஷார்ட்கட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நம்ம வந்து இப்போது இந்த செல்லில் இருக்கோம். இந்த செல்லை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா மவுஸ் யூஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்க எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் என்னென்னு கேட்டிங்கன்னா F2 ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த செல்லோட வேல்யூ வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். F2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எட்டாவது, இப்போ மேலே இருக்க வேல்யூ வந்து கீழே காப்பி பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் கம்மா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இதில் இருக்க மொத்ததுமே எனக்கு காப்பி ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வந்து கீழே பேஸ்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு தான் இது கண்ட்ரோல் டி ஷார்ட்கட். எட்டாவது ஷார்ட்கட் கண்ட்ரோல் டி. இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் டி ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா மேலே என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வந்து கீழே பேஸ்ட் ஆகும். சரிங்களா? 9வது ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கீபோர்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம சீரியல் நம்பர் 1ன்ற இடத்துல இருக்கோம். இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டோட்டல் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மார்க் 468ன்னு. இப்போ இங்கே வரணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நேராக இங்கே வந்துடும். பாருங்களேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? கண்ட்ரோல் இப்போ 1ல் இருக்கும். கண்ட்ரோல் ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ இந்த ஆரோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்னர் டேட்டா எங்கே முடியுதோ அந்த கார்னர் இந்த கார்னர் போகும். அதே மாதிரி டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த எண்டுக்கும் மேலே இருக்க டாப் வரைக்கும் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். தெரியுதுங்களா? அடுத்து 10வது ஷார்ட்கட் கண்ட்ரோல் பேஜ் அப். இப்போது நம்ம ஃபஸ்ட் சீட்லேருந்து செகண்ட் சீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஷார்ட்கட் வந்து அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேஜ் அப்பு பேஜ் டவுன் போட்டிங்க அப்படின்னா சீட் மாறிக்கிட்டே இருக்குங்க. கீழே பாருங்கள், இப்போ நான் பேஜ் டவுன் போட்டேன்னா அப்படின்னா சீட் 5க்கு போகும். பேஜ் அப் போட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த சீட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் பேஜ் அப் பேஜ் டவுன். சரிங்களா? அப்படி பார்த்து தரமான எக்ஸல் ஷார்ட்கட் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அப்படி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.